respected Masons who are here, my sisters who rendered beautiful verses from the scriptures of various religions, people from the media, good evening to all of you. தமிழ் பேசினா பரவாயில்லையா? புரியுமா எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு பல ஆச்சரியங்கள். இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது இது மட்டும் எங்களுக்கு தெரியாது. அவர் திரு சந்திரசேகர் ரொம்ப அழகாக என்னை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்தார். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள், நன்றி. ஆனால் அவர் கூட சொல்லலை இந்த மாதிரி விசித்திரமான உடைகளில் விசித்திரமான சம்பிரதாயங்களோட ஒரு அமைப்பு இருக்குது. People used to say that Freemasons, is it a secret society? No, it's not a secret society, but it's a society with quite a few secrets. That's what people say. இதெல்லாம் வெளியிலேருந்து வர எங்களுக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. ஆனால் இங்கிருந்து நாங்கள் என்ன எடுத்துட்டு போகணுன்றத இந்த 5 பெரும் சமயங்கள், இந்தியாவிலே இருக்கிற 5 பெரும் சமயங்களிலிருந்து அந்த 5 சகோதரிகளும் படித்ததில் நம்ம தெரிஞ்சுட்டது ஒரு விஷயம். அடிப்படையில் எல்லா மதமும் நமக்கு ஒரே விஷயத்தை தான் சொல்லித் தருகிறது என்பதைத்தான் உங்களினுடைய இந்த சம்பிரதாயத்தினுடைய எசன்ஸ் அதுதான். எதுக்காக 5 பேரை கூப்பிட்டு அது டிவோஷன் தனியாக அது ஒவ்வொன்றா ஏன் படிக்க வைக்கிறாங்கன்னா, இதை வச்சுட்டு தான் இவ்வளோ சண்டை போட்டுட்ருக்கோமான்னு கொஞ்சம் பேராவது யோசிக்கணுன்றதுக்காக. எல்லாமே ஒன்று தான் என்பதை சொல்லுகிற ஒரு அமைப்பு. எல்லா மனிதர்களும் சமம் என்பதை சொல்லுகிற ஒரு அமைப்பு. உண்மையில் இந்த அமைப்பினுடைய வேர்களை நீங்கள் தேடி போனால் இந்த படத்தை பார்த்தால் தெரியும். கிங் சாலமனுடைய காலத்திலிருந்து இந்த அமைப்பு பல்வேறு வடிவங்களில் இருந்து வந்திருக்கிறது. ஐயா படிக்கிற போது ஒரு அறிமுகம் சொன்னாங்க, 300 ஆண்டுகளுக்கு மேலாகன்னு. 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பேரில் இந்த அமைப்பில் இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் இல்லை நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குமாங்க. ஒருத்தர் கை குலுக்கிறத வச்சு அவர் ஒரு மேசனா இல்லையா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்ல சொல்லுவாங்க. சில பேருக்கு தலையாட்டுறீங்க, அதனால அது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அமைப்பில் பெண்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர்கள் இணைந்தால்தான் எந்த அமைப்புமே பெரிய அளவில் வளர முடியும். அதில் மாற்றங்கள் வரும். எனக்கு உங்களுடைய கோட் எனக்கு தெரியாது, பட் I do believe that without women power, there is no society, there is no organization which can take its rightful place in the society. So maybe till now, அப்படி இல்லாததுக்கு பலவிதமான வரலாற்று ரீதியான காரணங்கள் இருந்திருக்கக்கூடும். Maybe time to think. இவ்வளவு சென்னையில் இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு இது மட்டும் தெரியாது. I used to pride myself saying there is no auditorium in Chennai where I have not spoken to. Then I was humbled when I was invited here because I didn't know one such place existed. நீங்கள் பார்த்தா அந்த பழைய பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சருடைய எல்லா அழகுகளும் இருக்கிற ஒரு அருமையான ஒரு கட்டிடம். இந்த பர்டிகுலர் ஹால் இங்கே இந்த நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே சுற்றி எழுதியிருக்கிறது தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த 4 சுவர்களிலும் எழுதியிருக்கிற இதுதான் ஃப்ரீமேசன் சொசைட்டியினுடைய இதய துடிப்பு என்று சொல்லணும். இது எத்தனை காலமா இருந்து வருகிறது அப்படின்றதுக்கு நீங்க ஜான் பிரவுனுடைய சில புத்தகங்களை படித்தால் உங்களுக்கு தெரியும். அந்த மேசன் என்கிற அமைப்பு எந்தெந்த விபத்துகளை எல்லாம் தாண்டி எப்படி வெளியில சொல்ல முடியாத காலங்கள் இருந்திருக்கு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாதபடி சில காலங்கள் வரலாற்றில் இருந்திருக்கு. கலீலியோனுடைய காலமே அப்படித்தான். இந்த சுவற்றை தான் நான் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதில் எழுதியிருக்கிறது எல்லாம் என்ன சொல்றது உங்களுக்கு? டாக்ஸ் அபவுட் கிராமர், ரெட்டரிக், லாஜிக், arithmetic, geometry, music and astronomy. நம்ம இங்க பேசுவது சமய ஒற்றுமையை பற்றி, எல்லாருக்கும் எப்படி உதவி செய்ய முடியும்ன்றதை பற்றி. ஏன்னா நீங்கள் அதை தான் இப்போ ரொம்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. சார் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தார். சுனாமி சமயத்திலிருந்து இதுவரை பள்ளிகளுக்கு நீங்கள் உதவுவது, ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உதவுவது, டயாலிசிஸ் பண்ண முடியாத பேஷண்ட்ஸுக்கு அந்த டயாலிசிஸ்
வசதி கிடைப்பதற்காக நீங்கள் உதவுவது. இந்த மாதிரி எவ்வளவு சேரிட்டி ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சார் எனக்கு gave me a good background of what you are doing for the society. அதுக்கு அப்ப என்ன சம்பந்தம் என்றால் இருக்கிறது. உங்களினுடைய இந்த அமைப்பை ஆரம்பித்த அந்த தளகர்த்தர்கள்ன்ற வார்த்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். The initial people, the set of people, அவங்க எல்லாமே சமூகத்திலே இருந்த மிக உன்னதமான இன்டெலெக்சுவல்ஸ். அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது. And you may, some of you may be wondering, சயின்ஸ்ன்றது இதுல இல்லை. There is logic, there is arithmetic, there is geometry, there is astronomy. கலைகள்னு பார்த்தா மியூசிக் இருக்கு, இலக்கியம்னு பார்த்தா கிராமர் அண்ட் ரெட்டோரிக் இருக்கு. சயின்ஸ் இல்லை? மேத்ஸ் இருக்கு, ஜியாமெட்ரி இருக்கு, அஸ்ட்ரானமி இருக்கு, மியூசிக் இருக்கு, கிராமர் இருக்கு. சயின்ஸ் இல்லை? லாஜிக்கும் அரித்மெட்டிக்கும் சேர்ந்தது தான் சயின்ஸ். There is nothing else called science without these two. இதுதான் கலீலியோவினுடைய காலத்திலிருந்து இருந்து வந்த ஆழமான எண்ணம். நீங்க ஜான் பிரவுனுடைய நாவல்ஸை படிச்சிருந்தா அது கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கலாம். Galileo was one of the most influential scientists of his age. 400-500 வருஷங்களுக்கு முன்னாடி ஆத்தென்டிக்கா சூரியன் தான் நடுவில் இருக்கு, பூமி அதை சுற்றி வருகிறதுன்ற கருத்தை வைத்தவர். அவருக்கு முன்னாடியே கோப்பர்னிக்கஸ் அந்த கருத்தை வச்சுட்டாரு. பட் ஆத்தென்டிக்கா பெரிய அளவில் அதை பற்றி டயலாக் என்கின்ற புத்தகத்தை எழுதியவர் கலீலியோ. அதை வெளியே சொல்ல முடியாத சில சங்கடங்கள் அவருடைய காலத்திலே இருந்தது. The church of those days did not accept that theory. அதற்கு பிறகு வந்த சர்ச் அமைப்புகள் அதை ஏற்றுட்டாங்க. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல அதை ஏற்றுக்கல. அப்ப அந்த புத்தகத்தை அவர் எழுதினார், டயலாக் என்ற புத்தகத்தை. டிஸ்கோர்ஸ் 2வது புத்தகம், எல்லாமே இதை பற்றியதுதான். ஆனா சர்ச் அதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் வீட்டு சிறையிலே அவர் வைக்கப்பட்டதாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அந்த சமயத்தில் மனிதர்கள் வரலாம் போகலாம், அவர்கள் கண்டுபிடித்த மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் மண்ணுக்குள்ளே அழிந்துவிடக் கூடாது என்று அதையெல்லாம் காப்பாற்றி கொடுத்த ஒரு சொசைட்டி தான் ஃப்ரீமேசன் சொசைட்டி. அப்படிப்பட்ட பலவிதமான மானுட குலத்துக்கு முக்கியமான சேவையை ஆற்றி இருக்கிற ஒரு அமைப்பில் நீங்கள்லாம் இருக்கீங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியாத கொல்லர்களினுடைய தெருவில் ஊசி விற்க கொள்ளும். இப்போ எல்லாருக்கும் தெரிந்த கதைகளை ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில சமயத்தில் இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க, இதால என்ன பயன் என்ற கேள்விகள் வருகிற போது, இப்படிப்பட்ட வரலாற்று பின்புலம் நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்னா, யூ மஸ்ட் பி ப்ரவுட் டு பி இன் திஸ் பிளேஸ் தட் யூ பிலாங். அதற்காக தான் இந்த வரலாற்றினுடைய சில பகுதிகளெல்லாம் நான் தொட்டு காட்டுகிறேன். அடிப்படையில் என்ன சொல்ல விரும்பினாங்க, எல்லாரும் சமம், அத்தனை பேரும் ஒன்று. இந்த மாதிரி இருக்கிற இன்டெலெக்சுவல்ஸுக்கு இந்த குணங்கள் இல்லாவிட்டு அவங்க இன்டெலெக்சுவல்ஸாக இருந்து பிரயோஜனம் இல்லை. டாக்கிங் அபவுட் பீப்புள் ஹூ எக்ஸல் இன் அரித்மெட்டிக், இன் ஜியோமெட்ரி, மியூசிக், இவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? அப்படியே இல்லை. நீங்க கை தட்டக்கூடாதுன்னு ஏதாவது கண்டிஷன் இருக்க? அப்படியே சும்மாவே இருந்தீங்க, எனக்கு பேச்சாளர்களுக்கு பேச்சே வராது. அப்படியே ஒரு மேஜ்லேயே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சுவாமிஜி பேசக்கூடும். ஒரு வேளை என்னால் முடியாது. அவங்க எல்லாத்தையும் சமமா பார்க்கிற பார்வை அவங்களுக்கு இருக்கும், எங்களுக்கு கிடையாது. பேச்சாளர்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கணும். சாமி அப்படியே இருக்கீங்க, புரிஞ்சுதா புரியலன்னு எனக்கு தெரியாது. So when you talk about these things like logic and arithmetic and geometry, what comes to your mind? என்ன வருது சொல்லுங்களேன். இந்த மாதிரி ரொம்ப பெரிய விற்பனை மியூசிக்ல கூட இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு கெத்து இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அப்படிதானே? ரொம்ப பெரிய புத்திசாலிகள்னால கொஞ்சம் அப்படிதான் பார்ப்பாங்க நம்மள. அவங்க யாருமே முழுமையான மனிதர்கள் இல்லை.
அவங்க எப்ப முழுமையான மனிதர்கள்னா இதெல்லாம் இருக்கிற போதுதான். அதுதான் இந்த சோகத்துல இருக்குது. இல்ல நிறைய இருக்கு. ப்ரூடன்ஸ்னா என்ன தெரியும்? ரொம்ப எனக்கு பிடிச்சது ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை. சாதாரண மனிதர்கள் என்ன ஜஸ்டிஸ்? இங்க நிறைய வக்கீல்கள்லாம் ஒருவேளை இருக்கக்கூடும், ஜட்ஜஸ் இருக்கணும், அவங்களுக்கு தானே ஜஸ்டிஸ். சாதாரண மனிதர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருப்பதுதான் நீதி. இப்போ வழக்காடு மன்றங்களில மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு மனசுலயும் நீதி இருக்கணும். ஜஸ்டிஸ்ன்றது என்ன? எல்லாரும் சமம் என்று ஐயா இருக்குங்க. எல்லாரும் சமம் என்று பார்ப்பதுதான் நீதி. இது வழக்கு மன்றங்களுக்கு போய் தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுமா. நம்ம மனசுல இருக்கான்னு நாம கேட்டுக்கொள்ள வேண்டும். ரொம்ப அழகானது. இதெல்லாம் இல்லாட்டி இதுல ரொம்ப சிறப்பா இருக்கிறவங்களால ஒரு பயனும் கிடையாது. ப்ரூடன்ஸ், புத்திசாலித்தனம், சீக்ரெசி, அது இந்த சொசைட்டிக்கே உரித்தானது. சில விஷயங்களை தான் நீங்க வெளிப்படுத்த முடியும், சில விஷயங்களை வெளிப்படுத்த முடியாது. அது அந்த அந்த ரகசிய காப்பு இதை எடுத்துட்டு தான் நீங்க எங்க மெம்பரா இருக்க முடியும். ஒபீடியன்ஸ் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இதுலலாம் ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறவங்களுக்கு அது இருக்கவே இருக்காது. ஆனா அவங்க சகோதரி படித்த கீதையும் சரி, பைபிளும் சரி, குரானும் சரி, ஜெண்டவஸ்டாவும் சரி, சீக்கிய மதத்திலிருந்து அவங்க படித்த அந்த புத்தகமும் சரி, ஜொராஸ்ட்ரியன் இதுக்கு படித்த புத்தகமும் சரி, எல்லா மதமும் என்ன சொல்லுங்க, உன்னுடைய அறிவு எப்போது முழுமை அடைகிறது என்றால் எனக்கு இன்னும் தெரியாதுன்ற அடக்கம் வருகிற போதுதான் அறிவு முழுமை அடைகிறது. அதான் வள்ளுவர் சொன்னாரு, அறிதொரும் அறியாமை கண்டற்றால்னு ஒரு திருக்குறள். அது அவர் எங்க வச்சாரு அதெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்றேன். இந்த இடத்துல கொஞ்சம் பயமா இருக்கு, எது சொல்லலாம் எது சொல்லக்கூடாது எனக்கு தெரியல. ஒரு கோடை காண்டுட்டு அவங்க கொடுக்கல. அதை காமத்து பால்ல கொண்டு சொல்றாரு. ஆனா அந்த முதல் லைன் மட்டும் இருக்கு, அறிதொரும் அறியாமை கண்டற்றால். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எவ்வளவு தெரியாதுன்னே எனக்கு தெரியாது. இப்ப இந்த போனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இது மாதிரி நான் பார்த்துட்டே இல்லை, இது மட்டும் வைங்களேன். எனக்கு எவ்வளவு தெரியாதுன்னே எனக்கு தெரியாது. முதல்ல இதை யூஸ் பண்ணி இதுல பேசலாமா, இதுல மெசேஜ் அனுப்பலாமா, இதுல அலாரம் கூட அடிக்குமா, இதுல போட்டோ தெரிய அப்பதான் தெரியும் இதுல என்னெல்லாமோ இருக்குமோ எனக்கு தெரியல. தெரியாதவரை தெரியாது என்றே தெரியாது. தெரிய ஆரம்பிக்கிற போதுதான் எவ்வளவு தெரியாது என்பது தெரியும். அதுதான் வள்ளுவர் சொல்றார், அறிதொரும் அறியாமை கண்டற்றால். அறியதான் அறியாமை தெரியும். அப்பதான் பயமா இருக்கும், இன்னும் எவ்வளவு இருக்குல்ல தெரிஞ்சுக்கிறது. அதுதான் ஒபீடியன்ஸ். அந்த ஹியூமிலிட்டி தான் ஒபீடியன்ஸ். இவ்வளவு சிறப்பான விற்பனர்கள், the person who excels himself in grammar and rhetoric, ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு பேச்சாளராக இருக்கலாம், ஒரு மாபெரும் அறிஞராக இருக்கலாம். person who excels in logic and arithmetic தான் சயின்ஸ். அப்படிதான் பார்த்தாங்க கலீலியோட காலத்தில், அப்படிதான் பார்த்தாங்க. இது ரெண்டையும் சேர்ந்தாதான் சயின்ஸ். அதனுடைய ஒரு விழுமியம் தான் அஸ்ட்ரோனமி. ஜியோமெட்ரி ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாம் அறிஞர்கள் என்று யார் சொல்றோமோ அவங்க எல்லாமே மேத்தமேட்டிஷியன்ஸ் தான் இருந்தாங்க. பிளாட்டோவை பத்தி சொல்றோம், he was one of the greatest philosophers of his time, but he was basically a mathematician. மிகப்பெரிய கணக்கியல் நிபுணர்கள் தான் பிலாசபர்ஸாவும் இருந்திருக்காங்க. அதனால அதெல்லாம் பக்கத்துல இருக்கு. ஆனா nothing is complete when you are not obedient, when you are not humble. அதுதான் இந்த சுவரில் இருக்க சொல்லு. எல்லாத்தையும் விட அடிப்படை அதுதான். சில பேர் தான் இப்படிலாம் இருக்க முடியும், சில பேர் தெரியாது. வாழ்க்கை அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காதவங்க, விழிப்பு நிலை மனிதர்கள், வறுமையில் இருக்கிறவன். அவனுக்கு ஜியோமெட்ரி தெரியுமா? யூக்ளிட்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் வீட்டு வாசல்ல போர்டு வச்சிருந்தாங்க, அந்த கால கிரேக்க அறிஞர். those who do not know geometry do not step in அப்படின்னு வீட்டு வாசல்ல போர்டு வச்சிருந்தாங்க. ஆமா, ஒருத்தர் கூட போயிருக்க முடியாது அவர் வீட்டுக்கு போயிருந்தா. யாருக்கு ஜியோமெட்ரி நினைவு? கணக்கு டீச்சரா இருந்தா ஞாபகம். அறிவு உள்ளவர்கள் தான் இந்த சமூகத்தில் வாழ தகுதியானவர்கள் என்பதை உடைத்து, அதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க கூட இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தானே. அவரு நாம வாழ்கிற இந்த வாழ்க்கையில ஒரு பகுதி தானே அப்படின்றதுக்கு கொண்டு போறதான் அது. ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. இல்ல முதல்ல சேரிட்டி எடுத்துக்கணும்.
இது மூணுத்தையும் பத்தி நிறைய பேசலாம், எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. அதனால ஐயா கூட மகாகவியை பத்தி சொன்னார், மகாகவி பாரதியை பத்தி சொன்னார். அவர் ரொம்ப அழகா இந்த மூணுத்தையும் ஒரே லைன்ல சொல்லியிருக்காரு. அது கஷ்டமான பாட்டுலாம் இல்லை, தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பாரதியாரோட பாட்டு ஒன்று தெரியும். திருக்குறள் தெரியாதவங்களுக்குலாம் ஒரே ஒரு திருக்குறள் தெரியும், அகர முதல்ல எழுத்தெல்லாம் மாது, அது ஒன்று தெரியும் எல்லாருக்கும். அது மாதிரி பாரதியாருடைய பாட்டு தெரியாதவங்க கூட ஒரு பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. அந்த பாட்டு அநேகமா அதுக்கும் நீங்க கை தெரியலன்னா பயமா இருக்கும். இந்த பாட்டுல ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது கூட பாப்பா பாட்டு வச்சிருக்காரு பாருங்களேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்றாரு, பாப்பாவுக்கு சொல்றாரு. ஆனா பாப்பாவுக்கு இல்லை, நமக்கு தான், நாமெல்லாம் பாப்பா தானே, ஏன்னா அறிவுல சொல்றோம். அதனால சொல்றாரு, உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா. எனக்கு ரொம்ப பிடித்தது. நமக்கு தெரியல, வாழ தெரியல. கண்ணதாசன் ஒரு பாடல சொல்வார், வந்து பிறந்து விட்டேன் ஆனால் வாழ தெரியவில்லை. நாம எல்லாரும் அதான், வந்து பிறந்துட்டோம் வாழ தெரியல. பாரதியார்ட்ட போய் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாப்பா சொல்ற மாதிரி சொல்றாரு, நீ வாழணும்னு நினைக்கிறியா, நான் சொல்றத மாத்திரம் செய் பாப்பா. உயிர்கள் எடுத்து அன்பு வேண்டும், அதுதான் சேரிட்டி. உயிர்கள் எடுத்து அன்பு இல்லாம நீங்க சேரிட்டி பண்ணீங்கன்னா அதை விட ஏமாத்து வேலை எதுவுமே கிடையாது. கொடுக்கிறேன்ற பெருமைக்காக பண்றது இல்ல சேரிட்டி. It is not to say, to tell everybody that you know something, I just donated yesterday, I donated about 1 lakh to the school. அப்படி சொல்லும் போதே அந்த சேரிட்டி எங்க கம்மியாயிருக்கு. கோயில் விளக்குல பெருசா பேர் போட்டுக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, விளக்கு என்னங்க 300 ரூபாய் இருக்குமா, எனக்கு தெரியல, இப்போ 500 ரூபாய் கூட இருக்கு ஒரு செட்டு, டியூப்லைட் செட்டு 500 ரூபாய் இருக்குமா, 800 ரூபாய் கூட வச்சுக்கோங்க. அதுல அவருக்கு மறக்கிற மாதிரி அவன் பேரை போட்டுருக்கான். ஆனா அந்த கோயில்ல இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு சிலை, 1000 வருஷத்து சிலை அங்க இருக்கும், அதை செதுக்கிய சிற்பி கீழே தன் பேரை போட்டிருக்காங்க. அவன் யாருன்னு தெரியாது, அவனா அவளான்னு கூட தெரியாது, யாரோ பண்ணியிருக்காங்க, பேரை போட்டுக்கல. ஒரு விளக்கு போட்டுட்டு நாமெல்லாம் பேரை போட்டுருக்கோம். So charity, if it stems from a heart that is looking at others and feeling sad about them, அதிலிருந்து வர charity. I want to just quote Swami Vivekananda. He said, he explained, what is patriotism? Somebody asked Swamiji, what is patriotism? How do you explain patriotism to somebody? Swamiji said, you walked in the street today, didn't you? And you met up with a girl who was standing in the street. A little girl. She was wearing rags. Kandal potutrunda, dress illa. She was in rags. And she was begging for food to every person who was passing by. You just saw that girl and you have come home. And now you have had your dinner and now you are trying to sleep. But you are not able to sleep. The picture of the girl keeps coming to your mind. You are not able to sleep. You are asking yourself, why is it that she is like that? And why is it that I am blessed with a good dinner, a cozy and a warm home? Why am I blessed with it? Why is that little girl denied of this? Is this question bothering you? Is this question making you sleepless for the night? Then you have stepped into what I call as patriotism. This is what Swami Vivekananda. தேசபக்தினா நீங்க போராடுறது இது அதெல்லாம் தேசபக்தி தான். ஆனா அடிப்படையா சுவாமி சொன்னாரு, தெருவில் இருக்கிற ஒரு ஏழை சிறுமியை பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாம நீ கஷ்டப்பட்டா தேசபக்தி என்ற பெரும் கடலில் நீ ஒரு அடியை எடுத்து வைத்து விட்டாய் என்று சுவாமி விவேகானந்தர். அதுதான் சேரிட்டி. அதுதான் முதல்ல என்ன சொல்றாரு, உயிர்களிடத்து அன்பு வேண்டும். இரண்டாவது சொல்றாரு, தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். தட் இஸ் ஃபெய்த். உங்களினுடைய இந்த ஃப்ரீமேசன்ஸ் அமைப்பினுடைய அடித்தளம் அடிப்படையே அதுதான், ஃபெய்த் இன் காட். ஸோ தெர் வாஸ் திஸ் கொஸ்டின் அவங்க அமைப்பை பற்றி when I was doing a Google search, which is quite outdated now. Nobody searches Google these days. They go to Claude or they go to ChatGPT
or they go to Gemini and ask questions. But I still go back to Google. So I asked Google about your society. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருந்தது. ஜவஹர்லால் நேரு ஒரு ஃப்ரீமேசனான்னு ஒரு கேள்வி. He was not. His father was. Motilal Nehru was in this society, but Jawaharlal Nehru was not in this society. என்ன காரணம்? அன்னைக்கு இருந்த எலைட்ஸ் எல்லாருமே இதுல அமைப்பில் இருந்திருக்காங்க, பட் நேரு இல்லை. என்ன காரணம்னா அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதனால அவருக்கு இந்த அமைப்போட அவர் தொடர்பு கொள்ளவே முடியாது. அதனால அடிப்படையே இதுதான், அதுதான் ஃபெய்த். உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். கடவுள் இருக்கான்னு ஒத்துக்கணும். மூன்றாவது, வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைரமுட, அதுதான் ஹோப். வைரமுடைய நெஞ்சுதான் ஹோப்பு. எது ஹோப்பு? நடக்கும். ஒரு விதையை பாலைவனத்திலே போட்டுட்டு போயிட்டான். பாலை நிலத்தில் மண்ணுக்குள்ளே விதை போய்விட்டது. அது ஒரு துளி மழைக்காக காத்திருக்கிறது. மழை வருமா? பாலைவனத்தில் வராதா? தெரியவில்லை. ஆனால் விதை காத்திருக்கிறது. காத்திருக்கிற நேரத்தில் விதை சும்மா இருக்கவில்லை. தனக்குள்ளே இருக்கிற உயிர் ஒடுக்கங்களை அடக்கிக் கொண்டு மழைக்காக அது தவம் இருக்கிறது. என்றோ ஒரு நாள் மழை வருகிறது. அந்த விதை பூமியை ஜெயித்து வெடித்து வெளியே கிளம்புகிறது. அது வளர்ந்து வளர்ந்து மரமாகின்றது. மரமான பிறகு நிறைய மரங்கள் வந்து விட்டன. நிறைய மரங்கள் வந்த பிறகு அந்த பகுதியிலே அடிக்கடி மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. இதுதான் சைக்கிள் ஆஃப் லைஃப். இது அத்தனைக்கும் முதல் ஸ்டெப் என்ன? அந்த விதையினுடைய நம்பிக்கை. The hope of the seed. பாலைவனத்துல போய் வருதா அப்படின்னு விதை நினைச்சிருந்தா உடனே அது செத்துருக்கு. கடவுளை நாம் பிரார்த்திக்கிற போது பல சமயத்துல நாம விதை மாதிரி இருப்போம். உனக்கு நான் நேதிக்கு தானே பால் அபிஷேகம் பண்ணினேன்னா இல்லையா? பால் வேலை என்ன சும்மா வருது? எத்தனை வாங்கி கொட்டினேன். நீ எனக்கு கொடுக்காம இந்த போஸ்ட் அந்த ஆளுக்கு கொடுத்துட்ட அப்படின்னா அது பக்தி கிடையாது. தட்ஸ் நாட் ஃபெய்த். வியாபாரம் கிடையாது. அதனால பெரிய சக்தி, ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு. அது என்னை புரிந்து கொண்டு என்னுடைய குரலை கேட்டு என்னுடைய கேள்வியிலே என்னுடைய வேண்டுதலிலே நியாயம் இருந்தால் அது நடத்தி கொடுக்கும். இதுதான் நம்பிக்கை. உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இது வாழும் முறைமையடி பார்க்கும் என்று மகாகவி. அதுதான் அங்கே ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. அதனால பின்னாடி திரும்பி இதை பார்க்க முடியல. இப்பதான் நான் பார்க்கிறேன். பிரதர்லி லவ், ரிலீஃப் அண்ட் ட்ரூத். இந்த தத்துவங்கள் தான் அடிப்படை. இதில் இருக்கிற அன்பு என்பது தான் அடிப்படை. அதைத்தான் உங்களினுடைய சொசைட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் திரும்பவும் அந்த ஹோப்புக்கு வரலாம். ஐ ஸ்பெண்ட் 1 more minute on that. ஐயா அதை பற்றி சொன்னார். அழகான ஒரு ஆழ்வார் பாசுரத்தை அவர் எடுத்து காமிச்சார். திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் பக்கத்தில் காஞ்சிபுரத்தில். சார் அந்த கதையை சொன்னார். நானும் திரும்ப சொல்றேன். பேச்சாளர்கள் சொன்னதை தான் திரும்பி சொல்லுவேன். திருமழிசை ஆழ்வார் ஒரு கோவிலில் இருந்தார். அவருக்கு நிறைய சக்தி உண்டு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நிறைய சக்தி இருக்கிற மகான்கள் பெரும்பாலும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, அதை காமிச்சிக்க மாட்டாங்க. எப்போ வெளிப்படும், ஆனால் அவங்களா போய் அதை பெரும்பாலும் செய்வது இல்லை. திருமழிசை ஆழ்வாருடைய அவர் இருக்கிற இடத்துல ஒரு வயசான பாட்டி தினம் அந்த இடம்லாம் கூட்டி பெருக்கி அவருக்கு ஏதோ சாப்பாடு பண்ணி கொடுக்கும். அதை ஒரு சேவையாக நினச்சி அந்த கேள்வி செஞ்சிருக்கு. அதுக்கே ரொம்ப முடியல, முதுகே வளைஞ்சிருச்சு. நடந்தாலே முதுகு தலை கீழே இருக்கு, நடந்தால் தலை கீழே இருக்கு. ஏன்னா அவ்வளோ வளைஞ்சிருச்சு, முடியாமல் செய்யுது. இவர் பார்த்தாரு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, உங்களுக்கு செஞ்சா அது உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு செஞ்சா போல. இவர் உடனே சரி எந்திரினர். எந்திரிக்க முடியாது, புரிஞ்சிருக்குல்ல, எந்திரினர். எழுந்த உடனே இளம் பெண்ணாயிருச்சு. அது பாட்டு இளம் குமரி ஆயிடுச்சு. அதுக்கே
நம்ப முடியல. என்னடா என்னடா அதோட அந்த கிழவிக்கு ஒரு மருமகள் இருந்தா எவ்வளவு கோவப்பட்டிருக்குன்னு பாரு. அது தெரியல, இருந்துதாங்க தெரியல, அதெல்லாம் வரலாறுல இல்லை. இருந்தா சும்மா கற்பனை தானே. எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். ஒரு பொண்ணு இருந்தா அதை விட வருத்தப்பட்டிருக்கும். ரொம்ப இளம் குமரி ஆயிடுச்சு, தெருவெல்லாம் போகுதே, யார் அந்த பொண்ணு? இதுதான்ப்பா அந்த கிழவி. ஊரெல்லாம் செய்தி பரவு. அந்த ஊர் ராஜாவுக்கு வயசாயிடுச்சு. அவன் உடனே அந்த கிழவிய குமரி ஆக்க முடியும்னா என்னையும் இளைஞன் ஆக்கலாம் தானே. யாரையும் ஆக்கினது? திருமழிசை ஆழ்வார். அவரை கூட அவரெல்லாம் வரமாட்டாங்க. அரசர் கூட்டால வரமாட்டார். இப்போ கூடவே அவரை சுத்திட்டு இருக்காரு. அவன் பேர் என்ன? கனிகண்ணன். அவருடைய அசிஸ்டன்ட் கனிகண்ணனை கூட்டிட்டு. கனிகண்ணன் வந்தான். உங்க ஆளை கூட்டி என்னையும் இளைஞன் ஆக்கு. சொல்ற ஆளை செய்ய மாட்டார். நான் சொல்ற செய்ய சொல்லு, நீங்க சொன்னாலும் செய்ய மாட்டேன். நான் அரசன் நீ அரசனாவே இருந்தாலும் செய்ய மாட்டேன். உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு இந்த ராஜாவுக்கு. அவன் இன்னைக்கு டெமோக்ரஸிலேயே அந்த மாதிரி சொல்ல முடியாது. அரசர்கள் ஆண்ட காலத்தில் சொல்ல முடியுமா? நீ நாட்டை விட்டு போன்ட்டார். கனிகண்ணனை நாடு கடத்திட்டான். யாரு? ராஜா. ஸோ கனிகண்ணன் போயிட்டான். திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணாரு? அவரும் போறாரு. அவன் போனப்பறம் நான் ஏன் இருக்கணும்? அவரும் போறாரு. போறவர் சும்மா போனீங்க, போறவர் போக வேண்டியது தானே. பெருமாள் படுத்திருக்காரு பாம்பனை மேல. பெருமாள் அங்கே படுத்திருக்காரு கோவில்ல. சொல்ற பெருமாளை பார்த்து, கனிகண்ணன் போய்விட்டான். காமரு பூங்கச்சி கச்சி மணிவண்ணன், காஞ்சிபுரத்தில் இருக்கிறவன். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புதல்வனும் போகின்றேன், நீ உன் பைனாகப்பால் சுருட்டி கொள்ளு பாட்டு எடுத்த. என்ன அழகான பாட்டு இல்லை? அவன் சொல்லும்போது அந்த பாட்டு சொல்லாம என்னால் இருக்க முடியும். கனிகண்ணன் போய்விட்டான். காமரு பூங்கச்சி, இந்த பூவை சூடி இருக்கிற கட்சியில இருக்கிற மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புதல்வன். அந்த லைனுக்காக தான் நான் இந்த பாட்டு சொல்றேன். சம்திங் தட் கேன் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த பவர். அதுதான் இன்டெலெக்சுவல்ஸனுடைய வேலை. புரிஞ்சு வணங்கி சலாம் போடுறது இல்லை. இன்டெலெக்சுவல்ஸ் ஒரு சொசைட்டிக்கு ஏன் தேவை? அவங்களால என்ன பயன் என்றால், if at all there is something wrong in the system, they will stand against the power. அதுதான் அவர் செஞ்சாரு. திருமழிசை ஆழ்வாருடைய சிறப்பு அவருடைய பக்தி. அந்த பக்தியில் இருக்கிறது ஹியூமிலிட்டி. ஆனா அந்த ஹியூமிலிட்டி எதை கொடுக்கும்னா, எதையும் எதிர்த்து நிற்கிற சக்தியை கொடுக்கும். மன்னனை எதிர்த்து நின்றார். துணிவுடைய சென்னா புலவன், நானும் போகின்றேன், எனக்கு தைரியம் இருக்கு. என்ன பண்ணிடும்? கொலைதானே, பரவாயில்ல பண்ணட்டும், நானும் போறேன். நீ உன் பைனாகப்பால் சுருட்டி கொள்ளுன்ற. பாம்புல படுத்துருக்கு இந்த சாமி, அதுதான் பாய். உன் பாயை சுருட்டி நீயும் கிளம்புறோட பெருமாள் எழுந்து பாம்பு படுக்கைய சுருட்டி இப்படி கையில வச்சுட்டு அவரு பின்னாடியே போயிட்டார். பைனாகப்பால் சுருட்டு கடவுளுக்கு ஒரு கட்டளை இட முடியும்னா எவ்வளவு ஃபெய்த் ஹோப் இருந்தா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஒரு போன பெருமாள் போனோட ஊர் என்ன ஆகும்? ஊரே இருண்டு போச்சு. பெருமாள் போனா லக்ஷ்மியும் பின்னாடியே போயிடுவாங்க தானே. லக்ஷ்மியும் பின்னாடியே போயிடும். ஒத்தண்டி காசு இல்லை, ஊரே இருண்டு கிடக்கு. மன்னன் சொன்னா, ஐயோ என் ஊர்ல எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா பெருமாள் போயிட்டாரு, பின்னாடி லக்ஷ்மி போயிடாது, திரும்பி வர வைங்க. நீ போய் அந்த காலில் விழியா, ஒன்னாலதான் என் எல்லாம். நீலாம் என்ன இருந்தா என்ன, ஓல்டா இருந்தாங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஊர்ல இருக்கிற சொல்லியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வேற வேற வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. உடனே போய் அவர் திருமழிசை ஆழ்வார் காலில் வந்து, மன்னிச்சிருங்க தெரியாம சொல்லிட்டேன், திரும்ப நீங்க ஊருக்கு வரணும், நீங்க வந்தாதான் பெருமாள் வருவார். இவ்வளோ அப்ப கனிகண்ணனை முதல்ல கூப்பிடு. கனிகண்ணன் காலில் வந்து அவன் போயிட்டான். கனிகண்ணன் போயிட்டான், திருமழிசை ஆழ்வார் போயிட்டாரு. பெருமாளுக்கு இன்னும் உத்தரவு இல்லை, அவர் வெளியே நிற்கிறார். இவர் சொல்றாரு, ஆயாயோ கனிகண்ணன் போக்கொழிந்தான். போக்கொழிந்தானா போல, கனிகண்ணன் போக்கொழிந்தான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புலவன் யானும் போக்கொழிந்தேன், நீ உன் பைனாக போய் விரித்து கொள்ளுங்க. உடனே பெருமாள் திரும்ப வந்து பாம்பை திரும்ப விரிச்சு படுத்துட்டார். அவர் வந்த உடனே லக்ஷ்மி வந்துட்டு ஊர்ல திரும்ப செய்து. எவ்வளவு அழகு பாருங்க. அழகுக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்கு. பக்தி என்பது பணி வைத்தது. ஏன்? அப்பதான் தெரியும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லைன்னு தோன்றுகிற இடம் தான் பக்தி.
அது அவங்க சொன்ன அந்த 5 ஸ்கிரிப்சர்ஸ்லயும் எப்படி இருக்கு பாரு. எல்லாத்துலயும் எந்த மதமாவது நீ அப்படி நில்லுன்னு சொல்லுதா? எல்லா மதமும் பணிவா இருந்துதான் சொல்லுது. அந்த பணிவுக்குள்ள துணிவு வரும். எந்த துணிவு? தீயவற்றை எதிர்த்து நிற்கிற துணிவு. அதை எதிர்த்து நிற்கிறவங்க தான் இந்த இன்டெலிஜென்ஸ். இதுதான் இந்த 4 சுவர்களுக்குள்ள இந்த ஃப்ரீமேசன் சொசைட்டியை பற்றி நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாடம். So you should all be proud that you're associated with an association like this. இதெல்லாம் யோசிப்பதற்கும் பேசுவதற்கும் வெளியில நமக்கு பெரிய வாய்ப்பு. அல்ல, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். 5 மதங்களிலிருந்தும் நீங்க இந்த ஸ்கிரிப்சர்ஸை சொல்லுங்க. அந்த மைக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். இன்னைக்கு சுமாரான மைக், அதனால அவ்வளோ கேட்கல. தம்பி அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க சரியா வைக்கல. அவங்களுக்கு மைக்கை வச்சு பேசுறதுக்கு சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது ஒவ்வொன்றிலும் ஒரு விஷயம் தான் தெரியுது. சேரிட்டின்னு இருக்கு, அதை மட்டும் பாருங்க. அதுதான் எல்லா மதமும் சொல்லும். இதை சொல்லாத ஒரு பெருமதம் கூட கிடையாது. நம்ம மதத்துல நீங்க பாருங்க, படமாடர் கோயில் பகவர்க்கு 1 ஈயில், நடமாடர் கோயில் நம்பருக்கு அது ஆகா. நடமாடர் கோயில் நம்பருக்கு 1 ஈயில், படமாடர் கோயில் பகவர்க்கு அது ஆமேன்னு திருமூலர் படிப்பேன். கேட்டோடனே பயமா இருக்கும். ஐயோ ஒண்ணுமே புரியல. அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். படமாடர் கோயில் பகவர் அப்படின்னா கோவில் இருக்கிற சாமின்னு அவ்வளோதான். கோவில் இருக்கிற சாமி. நடமாடர் கோயில் அப்படின்னா நடந்து போற மனுஷங்க நாமெல்லாம். திருமூலர் என்ன சொன்னாருன்னு, சாமிக்கு போய் ஒண்ணு கொடுத்தா தெருவில் இருக்கிற சாமிக்கு எதுவும் கிடைக்காதுடான்னு சொல்லு. இது புரியுதானே? இதுல ஒண்ணு நோ காம்ப்ளிகேஷன். சாமிக்கு போய் இதை ஒண்ணு கொடுக்குற விச் இஸ் குட், அதை வேணாம்னு சொல்லுது. அப்படி நீ கொடுத்தா தெருவில் இருக்கானே பட்னியா ஒருத்தான், அவனுக்கு அது போய் சேராது. ஆனால் நடமாடர் கோயில் நம்பருக்கு 1 ஈயில், படமாடர் கோயில் பகவர்க்கு அது ஆமே. ஆனா தெருவில் இருக்கிறவங்களுக்கு நீ கொடுத்துட்டா அதுவே சாமிக்கு போயிடும்னு திரும்ப சொல்லு. இது அப்படியே வச்சுக்கோங்க. டால்ஸ்டாயோட சிறுகதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைன்னு நினைக்கிறேன். அந்த கதை, ஒருத்தன் வீட்டுல தனியா இருக்கான், வயசானவன். அவனுக்கு அவன் எப்ப பாரு கிரைஸ்ட நினைச்சுட்டே இருக்கான். இயேசுவை நோக்கி அவன் மனசு பிரார்த்தனையிலே இருக்கு. அவர் வரமாட்டாரா வரமாட்டாரா? கிறிஸ்டியானிட்டியினுடைய பெரிய கனவு அதுதான். மீட்பர் திரும்ப வருவார், அதுதான் கிறிஸ்டியானிட்டியினுடைய கனவு. இயேசு வருவாரா வருவாரா? கனவுல சொல்றாரு, நாளைக்கு நான் வரப்போறேன்னு சொல்லிட்டேன். ஜீசஸ் சொல்லிட்டேன். அடுத்த நாள் ஏன்னா அவன் வீட்டில் ஒன்றும் பெரிய வசதி இல்லை. ஒரு டீ போட்டா ஒரு பிரெட் எல்லாம் இது பண்ணி காத்துட்டே இருக்க, வரவே இல்லை. வாசல்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி ஒருத்தி போறா. அவ மழை பெய்து அவளால நடக்க முடியல, நடுமாற நிக்கிறா. வயிறு வேற ரொம்ப பெருசா இருக்கு. நீ வாமா உட்காருமான்னு சொல்லி டீ கொடுக்குறா, பிரெட் கொடுக்குறான். அவ போயிடா. அப்புறம் ரொம்ப கிழவனா ஒரு ஆள் வரும். ஐயா எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கய்யா, முடியலையா. அவனுக்கும் கொடுக்கும். ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான். அவன் முகத்திலே தெரியுது 3 நாள் சாப்பிடல. அவனுக்கு டீலாம் கொடுத்துட்டு காத்துக்கிட்டே இருக்க. ஏசு வரவே இல்லை. இவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுல வேற பாதி செலவா போச்சு. அதை வச்சு படுத்துட்டார். படுத்தா கனவுல திரும்ப ஏசு வருகிறார். நீ வரே சொல்லிட்டு வரலையே, ஏமாத்திட்டியே. நான் வந்தேன்னு. எங்க வந்தேன்? நானே வீட்டு வாசல்லே இருந்தேன். நான் வந்தேன், சாப்பிட்டேன். நீங்க எங்க வந்தீங்க? நான் தான் பார்த்துட்டே இருந்தேன். இங்க வரவுல சாப்பிடவும் இல்லை. ஒரு கர்ப்பிணி பெண்ணாக நான் தான் வந்தேன். ஒரு வயசான தாத்தாவா நான் தான் வந்தேன். ஒரு குழந்தையாவும் நான் தான் வந்தேன். ஒரு தடவை சாப்பாடுல உன் வீட்டு சாப்பாட்டை 3 தடவை சாப்பிட்டேன்னு ஏசு சொன்னதாக டால்ஸ்டாய் ஒரு கதை. நீங்க இஸ்லாமை எடுத்துட்டா ஈகை என்பதுதான் அது, வேற அதை தாண்டி எதுவும் இல்லை. ஈகை தான் பெரிய பண்டிகையை ஈகை திருநாள்னு தான் சொல்லுவோம். அது பேரு ஈகை திருநாள். அதேதான் குருநானக் சொல்வதும் அதேதான். ஜொராஸ்ட்ரியன் மதம் சொல்லுவதும் அதே. எல்லா மதம் மிக தொன்மையான சீன மதம். அதுல இருக்கிற ஒரு கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு ராஜா தான், ரொம்ப அவனுக்கு பவர் ஜாஸ்தி. சைனாவுடைய ராஜானா உலகத்துல பாதி பாப்புலேஷனுக்கு அவன் தான் ராஜா. என்ன பவர்? நம்ம ட்ரம்பை விட அதிக பவர். அப்போ இந்த வீடியோ வெளில போடுறாதீங்க, அடுத்த ஒரு அமெரிக்கா நான் பிரச்சனை.
அவன் வந்து ஒரு பெரிய ஊர்வலம் அந்த வருஷத்துல ஒரு நாள், நீங்க இந்த ஜூன் 24 நடக்கிற மாதிரி அந்த ராஜா வருஷத்துல ஒரு நாள் தன் பிறந்த நாளை கொண்டாடுவார். அதுக்கு ஊரே கூடி அவர் மாளிகையில போய் சாப்பிடும். அவர் பக்கத்துல ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானிக்கு எல்லா பாஷையும் தெரியும், பறவைகள். That's what Sharda. So this is the basic of every religious philosophy in this country, and that's what you are celebrating here by saying these are the fundamental principles, these are the intellectuals who will uphold these. But for these intellectuals to remain as intellectuals, they must have these qualities, and then all of this will go and surrender in the brotherhood of the humanity. That's what Ramayana said. Kamba Ramayana said, Raman சொன்னாரு, குகனோடும் ஐவரானும், 4 பேர் தானே அவங்க, குகனோடும் ஐவரானும், குன்று சூழ்வான் தன் மகன் சுக்ரீவன், குன்று சூழ்வான் தன் மகனுடன் அறுவரானும், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய, அது விபீஷணன், நின்னுடன் எழுவரானும், புலனரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் முந்தை. விபீஷணன் சொல்றாரு, நாங்க 4 பேர் தான் ஒன்னா பிறந்தது, குகன் வந்தவொடனே 5 பேர் ஆயிட்டோம், சுக்ரீவன் வந்தவொடனே 6 பேர் ஆயிட்டோம், விபீஷணா நீ வந்தவொடனே 7 பேர் ஆயிட்டோம். இப்ப எங்க அப்பா ஏற்கனவே போயாச்சு வானத்துக்கு, எங்க அப்பா இந்த 7 பிள்ளைகளை நினைச்சு பெருமைப்படுறாருன்னு ராமன் சொல்றார். அப்ப 7 குகனை சகோதரனா ஏற்றுக்கொள்ள முடிகிறது, ஒரு வானர குலத்தை சேர்ந்த சுக்ரீவனை சகோதரனா ஏற்றுக்கொள்ள முடிகிறது, இவருக்கு தீமை செய்தவருடைய தம்பியான விபீஷணனை தம்பியாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதுன்னா the absolute brotherhood has been explained in all of us. யாரையும் சகோதரியா ஏற்றுக்க முடியும். ஒன்னே ஒண்ணுதான் வேணும், என்ன? உங்க மனசுல கொஞ்சம் இடம் வேணும். அதுதான் கண்ணதாசன் சொன்னாரு, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழாது, வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தோளில் எந்த சுமையும் தூக்கலாம். மனம் அது கோவிலாக, மனத்தை கோவிலாக கொண்டாடுகிற உங்களுடைய அமைப்பு எல்லா நலன்களும் பெற்று திகழ என்னுடைய பிரார்த்தனையை பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். I'm in a trance. Thank you.